ஏன் நன்மை இருக்குன்னா, இதுல போயிட்டு அந்த பிள்ளை கை வச்சுச்சுன்னா என்ன ஆகும்? கையில நெருப்பு பட்டு கொப்பளம் வரும், பின்னாடி அந்த குழந்தை அழுகும், வேதனைப்படும். இந்த வேதனையை தவிர்க்கிறதுக்காக தான் அநேக நேரத்துல தகப்பன் என்ன பண்ணுவான்னா பிள்ளையை தடுப்பான், இந்த விஷயத்த பண்ணக்கூடாது, அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னா, நமக்கு ஆண்டவர் இந்த ஃப்ரீ வில், சுயமா யோசிக்கிற தன்மையை கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அப்பா சொல்றத காது கொடுத்து கூட கேட்காம நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுட்டு அதனால வர பின்விளைவுனால என்ன பண்ணுவோம்னா கடைசியில் அப்பாவே தான் குத்தம் சொல்லுவோம். நீங்க அனுமதிச்சனாலதான் வந்துச்சு அப்படின்னு. அப்பா அதை அனுமதிச்சிருக்கவே மாட்டாரு. ஆனா நாம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நேரம் கொடுக்காம நம்முடைய யோசனைனாலே நம்முடைய அறிவினால என்ன பண்ணுவோம்னா அதை செய்து அதனால வர பின்விளைவுனால பாதிக்கப்பட்டு போயிடும் பெரிய பண்ண முடியும். இப்போ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம என்னைக்குமே அப்பா பற்றி செவி சாய்க்கணும். அப்பா நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலுமே, நம்முடைய தேவன் எதை நம்ம வாழ்க்கையில செய்தாலுமே நன்மைக்காக தான் இருக்குமே தவிர்த்து தீமை எதுவுமே செய்ய மாட்டாரு. இன்னொரு வசனத்தை நாம்